கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைய நற்செய்தி. கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். யாத்ராகமம் 14 அதிகாரம் 14 வசனத்துல மோசே சொல்வாங்க, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்றான்ட்டு. உண்மையே சொல்லிட்டா, கர்த்தர் நமக்காக எல்லாத்தையும் செய்கிற தேவன். அதைத்தான் இங்க மோசே குறிப்பிடுறாங்க. அன்னைக்கு இஸ்ரவேல் புத்திரர் எகிப்தியரோட கை சண்டை போடல, கர்த்தர் தான் யுத்தம் பண்ணி எகிப்தியரை மூழ்கடிச்சாங்க இல்லையா? இன்னைக்கு அதே கர்த்தர் தான் நம்ம கூட இருக்காங்க. நீங்கள் யாருக்கிட்டையும் சண்டை போடணும்னு அவசியமே இல்லை. நீங்கள் உங்கள் ஜெப குறிப்பை கர்த்தர்கிட்ட வைங்க, கர்த்தர் எல்லாத்தையும் பார்த்துக்கொள்வார். இன்னொரு வசனம் இருக்குது, அவனுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமாக இருந்தால் அவனுடைய சத்துருக்களும் அவனுடைய சமாதானமாகும்படி செய்வாராம். நம்ம வழிகள் கர்த்தருக்கு பிரியமாக இருக்கான்னு மட்டும் நம்ம பார்த்தா போதும். கர்த்தர் நம்மளுக்காக யுத்தம் பண்ணுவார், நம்மளுடைய சத்துருக்களும் நம்மளுடைய சமாதானமாகும்படி செய்வார். அதனால் நீங்கள் சும்மா இருங்க, கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பதே உங்கள் பலன். அதனால் என்ன பிரச்சனை போராட்டம் இருந்தாலும் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருங்க, கர்த்தர் பார்த்துக்கொள்வார், நம்புங்க, கர்த்தர்கிட்ட தெரிவிங்க, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். இதுவே செய்தி எனக்கு மட்டும்